நமஸ்காரம். ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் சித்திரகூடத்தில் தங்கியிருக்கிறார்கள். மந்தாகினி நதியின் கரை. இவர்கள் இங்கு ஒருபுறம் இருக்க, பரதன் நாட்டுக்கு திரும்பினார். தந்தை வானுலகத்துக்கு சென்றார் என்று புரிந்து கொண்டார். தாய் என்ன செய்தாள் என்கிற கொடுமை தாக்கிற்று. இனி இங்கு ஒரு நொடியும் தாமதிக்க கூடாது. தந்தைக்கு கர்மங்கள் முடிந்தன. நாம் உடனே அனைவரையும் அழைத்துக் கொண்டு சித்திரகூடத்துக்கு செல்வோம். ராமன் திரும்ப வர வேண்டும் என்று பிரார்த்தனை வைப்போம். இது பரதனின் முடிவு. சத்ருகனையும் அழைத்துக் கொண்டார். குலகுருக்கள், 3 தாய்மார்கள், மக்கள் பலரும், அனைவரும் காடு நோக்கி வந்தனர். குகனை சந்தித்தார். அவர்தான் வழிகாட்டுகிறார். கங்கையை தாண்டி படகு வந்தது. பரத்வாஜ முனிவரை சந்தித்து அவரிடத்தில் வழிகேட்டுக் கொண்டார். ஏற்கனவே ராமனை பரத்வாஜர் தான் சித்திரகூடத்துக்கு போகச் சொல்லியிருந்தார். அதனால் அவர் சொன்ன வழியே வந்து சித்திரகூடத்தை அடைந்து விட்டார். பெரிய சேனையோடு வந்திருந்தார். யானைகளோடும் சேனையோடும். பரதன் இன்னும் ராமனை பார்க்கவில்லை. எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த சமயம் காவல் காத்துக் கொண்டிருந்த லக்ஷ்மணன் தன்னுடைய நாட்டு சேனையே வருவதை பார்த்து விட்டார். பரதனையும் கண்டார். இவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள் என்று சிந்தித்தார். சரி, ராமனுக்கு ஏதோ தீங்கிழைக்கத்தான் வந்திருக்கிறார் என்று அவருடைய நினைவு. அது உண்மை இல்லை. ஆனாலும் அப்படி நினைத்து விட்டார். கூட பிறந்த தம்பிதான். ஏன் என்பது ஒரு புறம் இருக்கட்டும். இவர் கோபமாக புறப்படுவதைக் கண்ட ராமன், எங்கே போகிறாய்னு கேட்டார். நம் படையோடு பரதன் வந்திருக்கிறார். சண்டைதான். உன்னை நெருங்க கூட விடமாட்டேன். உனக்கு எந்த தீங்கும் வரவிட மாட்டேன்னு வேகமாக பேசினார். ராமன் அவரை தடுத்து நிறுத்தி, நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். ஒரு நாளும் பரதன் என்னை எதிர்க்க வரமாட்டான். என்னிடத்தில் அரசை சமர்ப்பிக்க என்னை திரும்ப கூப்பிட வந்திருப்பார். தெரியாமல் செய்கிறாய் என்று ராமன் தடுத்தார். இத்தனைக்கு ராமன் பரதனை சந்திக்கவும் இல்லை. அவர் உள்ளத்தில் என்ன இருக்குது என்பதை காதார கேட்கவும் இல்லை. ஆனாலும் நம்பிக்கை. ஒரு நாளும் பரதன் அப்படி செய்ய மாட்டார். கடைசியில் அதுதான் உண்மை. அப்போது ராமன் சொல்லுகிறார், யார் ஒருத்தன் தன்னுடைய அண்ணன் தம்பிகளுக்குள்ளோ பங்காளிகளுக்குள்ளோ அவர்கள் துயரத்தில் இருக்கும் போதோ அவர்களுக்கு சோறு கிட்டாத போதோ தான் நன்றாக சாப்பிட்டு தூங்குகிறானோ அவன் வாழ்ந்தும் வாழாதவன். அவன் இருந்து லாபம் இல்லை. இதை சொன்ன ராமர், லக்ஷ்மணா, உன்னையும் சத்ருகனையும் பரதனையும் விட்டு எனக்கு தனித்து சுகம் இன்பம் என்று ஒன்று இருக்குமானால் அதை நெருப்பு இப்போதே எரிக்கட்டும். அந்த இன்பம் எனக்கு வேண்டாம். எது இருந்தாலும் அது உங்களோடு சேர்ந்தால்தான் எனக்கு இன்பம். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. உனக்கு வேறு கருத்துண்டா, சத்ருகனுக்கு வேறு கருத்துண்டா, பின் பரதன் மட்டும் அந்த கருத்தில் மாறியிருப்பான் நீ ஏன் நினைத்தாய்? இது உன் தவறு என்று லக்ஷ்மணனை கடிந்து கொள்ளுகிறார். இதற்கு மேலும் சொன்னார். லக்ஷ்மணன் கூனி குறுகி போனான். எதிராஜ்யஸ்ய ஹேதோஸ்துவம் இமாம்பாஜம் பிரபாஷதே வக்ஷ்யாமி பரதம் திருஷ்டுவா ராஜ்யமஸ்மை பிரதீயதாம். ஒருவேளை லக்ஷ்மணா, உனக்கு நாட்டில் விருப்பம் இருக்குமோ? இருக்குமானால் சொல்.
இப்போதே நாட்டை எடுத்துக்கொள், திரும்ப போ, நான் பரதனை அழைத்துக் கொண்டு காட்டுக்கு போகிறேன், அவன் என்னோடு சந்தோஷமாக வருவான் என்று வேற கடிந்து பேசினார். இதற்கா லக்ஷ்மணன் இருந்தான்? எந்த சுகமும் வேண்டாம் என்று அனைத்தையும் துறந்து ராமன் பின்னே வந்தவன். ஆனாலும் ராமன் பேசினார். இப்போது நான் சொல்ல வந்தது, லக்ஷ்மணன் பரதனை தவறாக நினைத்தாரே, அது குற்றமா? ராமன் லக்ஷ்மணனை தப்பாக பேசிவிட்டாரே, அது குற்றமா? குற்றம் என்று பார்த்தால் குற்றம்தான். ஆனால் அதே சமயம் எதனால் இப்படி இருவரும் பேசினார்கள்னு சிந்தித்து பார்க்கவும். ராமன் பேரில் இருந்த பரிவு, அவனை காக்க வேணுமே என்கிற ஆர்வம், அது இலக்குவனிடத்தில் இருக்க, அதனால் தான் பரதனையே சந்தேகப்பட்டு விட்டார். ஒருத்தரை காப்பாற்றும் பொறுப்பு இருக்குமானால் அவருக்கு எந்த ஒரு சிறு தீங்கு வரவும் கூடாது என்று அவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சந்தேகப்பட்டு விட வேண்டும். இதுதான் லக்ஷ்மணனின் நிலை. பகவான் ராமனின் நிலை, தன் பக்தன் ஒருத்தன் இருந்து விட்டால், அவரிடத்தில் யாரேனும் தவறாக நடந்து அபச்சாரப்பட்டு விட்டால் அதை பொறுக்கவே மாட்டார், வெடித்து விடுவார். அதனால் தான் பாகவத அபச்சாரப்பட்ட லக்ஷ்மணனை பார்த்து அத்தனை கோபம் ராமனுக்கு. அதன் வெளிப்பாடுதான், உனக்கு அரசியல் விருப்பம் இருந்தால் கேள், தருகிறேன் என்றார். ஆக இருபுறம் பார்த்தாலும் அது அவரவருடைய உயர் குணத்தை தான் காட்டுகிறது. இதை நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு சட்டென்று புரியாது. ஏனெனில் இந்த உயர்வில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பான குணங்களை பற்றி இப்போதெல்லாம் அப்படி உள்ளவரை பார்க்க முடிகிறதா? சரித்திரங்களில், இதிகாச புராணங்களில் படிக்கத்தான் முடிகிறது. பொறாமைப்படுவதற்கு கூட எட்டாத உயரத்தில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதை பார்த்து கொஞ்சமேனும் நாம் எட்டி பிடிக்க வேணுங்கிற ஆசைதான் வளர வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.